ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி க்ரானிக்கல்ஸ். நாம் இன்றைக்கி பந்தர்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வித்தோபா ருக்மிணி கோயில் பந்தர்பூரில் இருக்குது, அங்கே தான் போகிறோம். அதுக்காக நம்ம ஹோட்டலில் வந்துவிட்டோம். ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராப்பர் மகாராஷ்டிரியன் தாலி அதை சாப்பாடு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம சந்திரபாகா ரிவருக்கு குளிக்க போயிட்டுருக்கோம். சந்திரபாகா ரிவர் வந்து வித்தோபா கோயிலுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் குளிச்சுட்டு போனால் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. இந்த பெருமாள் வந்து கிருஷ்ணருடைய அவதாரமாக தான் கும்பிட்டு வரோம். வித்தோபா டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து நம்ம ஸ்பர்ஷ தரிசனம் கிடைச்சிச்சு. கடவுளை வந்து காலை தொட்டு ஸ்பர்ஷ தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். பக்தன் புண்டலிகர் வந்து அவருடைய அம்மா அப்பாவை பெற்றோர்களை மிகவும் பக்தியோடு சேவை பண்ணிகிட்டு இருப்பார். அதை பார்க்குறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வருவார். அதை பார்க்க வரும்போது புண்டலிகர் அவருடைய பெற்றோருக்கு சேவை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு நிமிடம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை கொடுப்பாரு. அதில் வந்து அவர் அந்த கல்லுக்கு மேலே அந்த கைகளை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் அவருக்காக வெயிட் பண்ணுவார். அந்த கோலத்தை தான் நம்ம வந்து அப்படியே கும்பிடுறோம். அவரை தரிசிக்க வந்தபோது அவர் அம்மா அப்பாவுடைய சேவை பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு கல்லை கொடுத்து அதில் இருக்க சொல்லுவார். அதில் அவர் 2 கையும் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நிற்பார். அந்த கோயில் தான் இது. அதுக்கப்புறம் பல கோவில்கள் பக்கத்தில் இருக்குது. விஷ்ணுபாதம் கோயில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த சின்ன சின்ன ஹோலில் எத்தனை கிளிகள் இருக்குது தெரியுமா? இங்கே 4 தாமு மொத்தம் 12 ஜோதிர்லிங்கோடைய எல்லா லிங்கங்களும் இங்கே இருக்குது. இது குருத்வாரா. மகாராஷ்டிரா தஹிபுரி ரொம்ப ஃபேமஸ். பேக் டு ஹோட்டல். அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே ஃபன் டைம், அண்ணாவும் தம்பியும்.